ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வந்து நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, காஸ்ட் இன் அஷ்யூர். ஸோ காஸ்ட் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஃபேக்டர் கரெக்ட்டா? ஸோ வந்து நம்ம இப்போ அஷ்யூர்ல வந்து நம்ம ஏதாவது ஒரு சர்வீசஸ்லாம் யூஸ் பண்றோம். ஸோ நம்ம எல்லாருக்குமே ஒரு டவுட் இருக்கும். இந்த ஒரு சர்வீசஸ்க்கு வந்து என்னென்ன மாதிரி காஸ்ட் வந்து நம்மளுக்கு வந்து செலவாகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஏதாவது ஒண்ணு கிரியேட் பண்றதுக்கே நம்மளுக்கு வந்து கொஞ்சம் யோசனையா இருக்கும். எவ்வளோ காஸ்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து எப்படி வந்து காஸ்ட் வந்து அனலைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். இப்போ வந்து நான் அஷ்யூர் போர்ட்டல்ல இருக்கேன். உங்களுக்கு பார்த்தா தெரியும். இப்ப நான் வந்து என்னோட சப்ஸ்கிரிப்ஷனுக்கு நான் போறேன். அஷ்யூர் சப்ஸ்கிரிப்ஷன் 1க்கு. இப்போ உள்ள போனதுக்கப்புறம் லெஃப்ட் சைட்ல வந்து பார்த்தீங்கன்னா, அஷ்யூர்ல வந்து காஸ்ட் மேனேஜ்மென்ட் அப்படின்னு சொல்லிட்டு தனியாவே வந்து ஒரு டேப் இருக்கு. ஸோ அந்த காஸ்ட் மேனேஜ்மென்ட்ல இப்ப நான் வந்து காஸ்ட் அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்குல்ல. ஸோ அதுக்குள்ள நான் ஃபர்ஸ்ட்டு போறேன். ஸோ இந்த காஸ்ட் அனாலிசிஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து ஒரு ரஃப் ஐடியா கிடைக்கும். எவ்வளோ வந்து காஸ்ட் வந்து இதுவரைக்கும் செலவாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த அஷ்யூர்ல வந்து நம்மளுக்கு காஸ்ட் வந்து இன்கர் ஆகுறது வந்து பார்த்தீங்கன்னா, சப்ஸ்கிரிப்ஷன் பேஸ்ல தான் வந்து இன்கர் ஆகும். ஸோ வந்து என்கிட்ட ஒரே ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் தான் இருக்கு. அஷ்யூர் சப்ஸ்கிரிப்ஷன் 1. ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, இங்க வந்து சில சார்ட்ஸ்லாம் இருக்கு பார்த்தீங்களா? இது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். என்ன மாரி காஸ்ட் வந்து இதுவரைக்கும் செலவாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நம்ம மார்ச் மாசத்துல இருக்கோம். ஸோ 4த் ஆஃப் மார்ச். ஸோ பார்த்தீங்கன்னா, மார்ச்ல வந்து எனக்கு எதுவுமே வந்து செலவாகல. அதனால தான் வந்து இங்க வந்து எதுவுமே வந்து காட்டல. ஸோ நான் என்ன பண்றேன்னா, இத நான் இங்க வந்து ஒரு டேட் இருக்குல்ல, இந்த ட்ராப் டவுன் பாக்ஸ கிளிக் பண்ணிட்டு, இங்க வந்து நம்ம வந்து மாத்திக்கலாம். லாஸ்ட் எவ்வளோ டேஸ்க்கு வந்து உங்களுக்கு வந்து காஸ்ட் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு. நான் என்ன பண்றேன்னா, லாஸ்ட் 30 டேஸ் வந்து நான் கிளிக் பண்றேன். ஸோ இங்க லாஸ்ட் 30 டேஸ் நீங்க வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, கடைசி 30 டேஸ்க்கு வந்து எனக்கு வந்து என்ன மாரி காஸ்ட் வந்து இதுவரைக்கும் எனக்கு வந்து செலவாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேசிஸ்ல காட்டும். ஒண்ணு வந்து ஆக்சுவல் காஸ்ட். ஆக்சுவல் காஸ்ட்னா என்ன அப்படின்னா, இவ்வளோ தான் எனக்கு செலவாயிருக்கு. இதுதான் ஆக்சுவலா எனக்கு காஸ்ட்டு. அதுக்கப்புறம் வந்து அஷ்யூரே வந்து பார்த்தீங்கன்னா, பிரெடிக்ட் பண்ணும். பேஸ்ட் ஆன் த ப்ரீவியஸ் காஸ்ட் அனாலிசிஸ் வச்சு அதுவே வந்து ஃபோர்காஸ்ட் பண்ணும். அது ஃபோர்காஸ்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா 0.29. ஆனா வந்து ஆக்சுவலா காஸ்ட் வந்தது வந்து பார்த்தீங்கன்னா 0.22 தான் வந்திருக்கு லாஸ்ட் மந்த், லாஸ்ட் 30 டேஸ்ல. ஸோ ஃபோர்காஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்வேஸ் ரைட்டா இருக்காது. ஆனா வந்து ஜஸ்ட் வந்து நம்மளுக்கு ஒரு இன்சைட்ஸ் கிடைக்கும். ஓகே, அஷ்யூர் வந்து எவ்வளோ பிரெடிக்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. விச் இஸ் a குட் திங். ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா, எனக்கு லாஸ்ட் 30 டேஸ்ல 0.22 நியூசிலாந்து டாலர்ஸ் வந்து எனக்கு செலவாயிருக்கு. ஸோ நான் நியூசிலாந்துல இருக்கனால, நியூசிலாந்து பேஸ்ல தான் நான் வந்து காஸ்ட் வந்து செட் பண்ணியிருக்கேன். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, 0.22 நியூசிலாந்து டாலர்ஸ்னா, ஒரு நியூசிலாந்து டாலர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு ₹50 வரும் நம்ம ஊர் காசுல. 0.22னா கிட்டத்தட்ட வந்து ஒரு ₹25 to ₹30 கிட்ட வரும். ஸோ இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இங்க கீழ பார்த்தீங்கன்னா, இதுல வந்து டிஃபரெண்ட் பேசிஸ்ல வந்து அது கேட்டகரைஸ் பண்ணியிருக்கு பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து சர்விஸ் நேம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க. ஏன் அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஈஸியா தெரிஞ்சிரும். ஸோ நீங்க யூஸ் பண்ற எந்த சர்விசஸ்ல ரொம்ப அதிகமா காஸ்ட் வந்து செலவாகுது அப்படின்னு சொல்லிட்டு. என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, நான் அஷ்யூர் டேட்டா ஃபேக்டரி வெர்ஷன் 2 இருக்குல்ல, அதுலருந்து தான் எல்லா காஸ்ட்டுமே வந்து எனக்கு அதுலருந்து தான் போயிருக்கு. மத்தபடி வந்து நான் ஸ்டோரேஜ் வச்சிருக்கேன். அப்புறம் வந்து பேண்ட்வித்னா அந்த நெட்வொர்க் ரிலேட்டடான திங்ஸ் இதுலலாம் வந்து எனக்கு வந்து எந்த ஒரு காஸ்ட்டுமே செலவாகல. ஜஸ்ட் வந்து அஷ்யூர் டேட்டா ஃபேக்டரியில தான் இந்த $0.22 வந்து எனக்கு போயிருக்கு. ஸோ ஒரு அஷ்யூர் டேட்டா ஃபேக்டரி வந்து ஜஸ்ட் நான் வந்து காப்பி டேட்டா ஆக்டிவிட்டிலாம் யூஸ் பண்றதுக்கு என்னோட பழைய வீடியோஸ் நீங்க பார்க்கலன்னா, அத நீங்க வந்து செக் பண்ணுங்க. நான் அஷ்யூர் டேட்டா ஃபேக்டரி வச்சு சில வீடியோஸ் போட்டிருக்கேன். ஸோ அந்த டாஸ்க் ரிலேட்டடா பண்ணதுக்கு மட்டும் தான் எனக்கு வந்து காஸ்ட் வந்து இன்கர் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, லொகேஷன் பேஸ்ல வந்து நம்ம வந்து பார்த்துக்கலாம். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட எல்லா ரிசோர்ஸஸுமே நான் ஒரே லொகேஷன்ல தான் கிரியேட் பண்ணியிருக்கேன். நானும் முன்னாடியே சொல்லியிருந்தேன். நீங்களும் அப்படிதான் கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது பேசிஸ்ல நீங்க வந்து ஃபில்டர் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து ரிசோர்ஸ் குரூப் நேம். என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா 2 ரிசோர்ஸ் குரூப் இருக்கு. ஸோ ஒரு ஒரு ரிசோர்ஸ் குரூப்ல வந்து எவ்வளோ செலவாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பார்த்துக்கலாம். ஸோ இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான ஒரு விஷயங்க. நம்மளுக்கு வந்து ஈஸியா தெரிஞ்சிரும். எவ்வளோ காஸ்ட் வந்து ஆயிருக்கு. அப்புறம் வந்து நம்மளுக்கு வந்து இன்னும் ஃபோர்காஸ்டிங்ல இன்னும் எவ்வளோ ஆகுறதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் வந்து நீங்க நெறைய பேசிஸ்ல வந்து இத குரூப் பண்ணிக்கலாம். இங்க பார்த்தீங்கன்னா, குரூப் பை நன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குல்ல. ஸோ இத நான் கிளிக் பண்றேன் அப்படின்னா, நெறைய கேட்டகரிஸ் இருக்கும். இதுல ஒன் ஒன் ஆஃப் த குட் கேட்டகரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிசோர்ஸ். ஸோ உங்களுக்கு ரிசோர்ஸ் பேஸ்ல வந்து இத குரூப் பண்ணணும் அப்படின்னா, இப்ப நான் இத கிளிக் பண்றேன். ஆக்சுவலா வந்து எந்த பர்ட்டிகுலர் ரிசோர்ஸ் பேசிஸ்ல நம்மளுக்கு வந்து அதிகமா காஸ்ட் செலவாயிருக்கு அப்படின்னு சொல்ற இன்ஃபர்மேஷன்லாம் நம்ம இதுல பார்த்துக்கலாம். இதுல பார்த்தீங்கன்னா, நான் முன்னாடியே சொன்னேன் டேட்டா ஃபேக்டரியில தான் எனக்கு மொத்த காசும் போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 2 டேட்டா ஃபேக்டரி தான் எனக்கு காட்டுது. அது 2 டேட்டா ஃபேக்டரி என்ன அப்படின்னா, அதோட ரிசோர்ஸ் நேம கூட நீங்க இங்க பார்த்துக்கலாம். இங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் டாப் 2ல இருக்குல்ல. அந்த 2 டேட்டா ஃபேக்டரி தான். ஸோ நீங்க கம்மியான ரிசோர்ஸ்லாம் வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஓகே. உங்களுக்கு ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஆனா வந்து சில பெரிய ஆர்கனைசேஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரே சப்ஸ்கிரிப்ஷன்ல நெறைய ரிசோர்ஸ் குரூப் வச்சிருப்பாங்க. நெறைய ரிசோர்ஸ் வச்சிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு ஈஸியா வந்து எந்த அ ரிசோர்ஸ்லேருந்து அதிகமா காசு செலவாயிருக்கு அப்படிலாம் சொல்லிட்டு நம்மளுக்கு ஈஸியா பார்க்குறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் இது.
ஓகே. ஸோ இப்ப காஸ்ட் அனாலிசிஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம மொத்தமா காஸ்ட் என்னலாம் செலவாயிருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துக்கலாம். ஸோ என்ன மாதிரி டிஃபரெண்ட் கேட்டகரீஸ்ல பார்க்கலாம்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். இப்போ ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னடா திடீர்னு வந்து ரொம்ப அதிகமா காஸ்ட் ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது? அ ஏன்னா நம்ம கிரெடிட் கார்ட்லாம் குடுக்குறோமே, டக்குன்னு அதுலேருந்து டைரக்ட்டா எடுத்துருவாங்களே! ஸோ அதிகமாயிடுச்சுன்னா என்ன பண்றது? அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ஒரு டவுட் இருக்கும். ஸோ அத வந்து சால்வ் பண்றதுக்கு ஒரு விஷயம் இருக்கு. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, பட்ஜெட் அண்ட் காஸ்ட் அலர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு குறிப்பிட்ட டார்கெட் மணி வந்து நீங்க வந்து அதில சூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு மாசத்துக்கு ஒரு ₹200 தான் உங்களோட பட்ஜெட் அப்டின்னா, அந்த பட்ஜெட் நீங்க செட் பண்ணிட்டு ஒரு காஸ்ட் அலர்ட்ஸ் நீங்க வந்து செட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ₹200ல ஒரு ரூ. 100 வந்து வந்துருச்சு அப்டின்னா, உங்களுக்கு வந்து ஒரு இமெயில் ட்ரிக்கர் பண்ற மாரி, அப்புறம் ரூ. 150 வந்துச்சுன்னா, உங்களுக்கு இன்னொரு இமெயில் ட்ரிக்கர் பண்ற மாரி, இந்த மாரி விஷயங்கள்லாம் நீங்க வந்து இந்த இதில செட் பண்ணலாம். ஸோ நான் வந்து எல்லாரையுமே என்கரேஜ் பண்றது என்ன அப்டின்னா, இத நீங்க ஃபர்ஸ்ட்டே பண்ணிருங்க. திடீர்னு காஸ்ட் வந்து அதிகமாகறதுக்கு சான்ஸ் இருக்கு சில ரீசன்னால. ஸோ அந்த டைம்ல உங்களுக்கு இமெயில் வந்துரும். ஓகே உங்களுக்கு வந்து இந்த மாசம் பட்ஜெட்ல கிட்டத்தட்ட ஒரு 50% வந்து ரீச் ஆயிடுச்சு அப்டின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா கிடைச்சிரும். அதுக்கப்புறம் நீங்க எதனால இங்க வந்துட்டு எந்த ரிசோர்ஸ்ல வந்து அதிகமா காஸ்ட் செலவாயிருக்கு அப்டின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அதுக்கேத்தபடி நீங்க வந்து இத அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சில டைம் வந்து ஹியூமன் எரர்னால ஏதாவது விஷயங்கள் நடக்க சான்சஸ் இருக்கு. ஸோ, அதனால வந்து இந்த காஸ்ட் அலர்ட்ஸ்லாம் வந்து நம்ம செட் பண்றது ரொம்ப நல்ல விஷயம். ஸோ, அது எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இப்ப இங்க லெஃப்ட் சைட்ல வந்து இங்க காஸ்ட் அலர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல. நான் இத கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ வந்து என்கிட்ட எந்த ஒரு காஸ்ட் அலர்ட்ஸுமே இல்ல. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ, புதுசா ஒரு அலர்ட் கிரியேட் பண்றதுக்கு இங்க ஒரு ஆட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்குல்ல. இத நான் கிளிக் பண்ணிட்டு ஆட் பட்ஜெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்ஜெட் இருக்கும். அத நான் கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து ஆ இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபர்ஸ்ட்டு சில டீட்டெயில்ஸ்லாம் கேட்குது. பட்ஜெட் டீட்டெயில்ஸு. ஃபர்ஸ்ட்டு ஒரு நேம் கேட்குது. ஸோ நான் வந்து இதுக்கு என்ன குடுக்கலான்னா, சும்மா காஸ்ட் அலர்ட்ஸ் அப்படின்னு நான் குடுக்குறேன். ஸோ இது வந்து நான் எனக்கு மந்த்லி தான் வந்து இருக்கிறதுலே மினிமம். ஸோ மந்த்லி இருக்கு, குவார்ட்டர்லி இருக்கு, ஆனுவலி இருக்கு. ஸோ நான் மந்த்லி தான் சூஸ் பண்ண போறேன். ஸோ ஒரு மந்த்துக்கு எனக்கு இதுதான் பட்ஜெட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செட் பண்றது. ஸோ நான் அத செட் பண்ணிறலாம். செட் பண்ணிட்டு இதான் கிரியேஷன் டேட் வந்து இன்னைக்கு மார்ச் 1 அப்படின்னு சொல்லிட்டு அதுவே எடுத்துக்குது. ஸோ நான் வந்து என்கரேஜ் பண்றது என்னன்னா, ஒரு 5 இயர்ஸ் செட் பண்ற மாரி. ஸோ 2028 வரைக்கும் நான் வந்து இத செட் பண்ணியிருக்கேன். இந்த பட்ஜெட் டீட்டெயில்ஸ. ஸோ இந்த 5 வருஷத்துக்கு என்னோட பட்ஜெட் வந்து என்னன்னா, ஒரு மாசத்துக்கு இதுல வந்து நியூசிலாந்து டாலர்ஸ்ல வந்து எனக்கு காட்டுது. நீங்க வந்து இந்தியன் மணில நீங்க போடலாம். உங்களோட பட்ஜெட் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாசத்துக்கு. நான் வந்து இங்க வந்து ஒரு $20 அப்படின்னு நான் சொல்லிட்டு போடுறேன். $20னா நம்ம ஊருப்படி ₹1000 ஒரு மந்த்லி ஒரு ₹1000 வரைக்கும் என்னோட பட்ஜெட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செட் பண்ணிக்கலாம். இது ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நீங்க குறைச்சுக்கலாம். எவ்வளோனாலும் குறைச்சுக்கலாம். ஸோ நான் வந்து இப்போ நான் $10 நான் போடுறேன் அப்படின்னு வச்சுப்போம். அது வந்து என்னன்னா ₹500 நம்ம இந்தியன் மணி படி. ஸோ இந்த கிராஃப்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த ரெட் டாட் இருக்குல்ல, அதான் வந்து பட்ஜெட்டு. ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா, அதுவே வந்து உங்களுக்கு சஜஷன் குடுக்குது பாருங்க. உங்களோட பேஸ்ட் ஆன் ப்ரீவியஸ் மந்த்தெல்லாம் வச்சு ஒரு $5 தான் உங்களுக்கு வந்து மேக்ஸிமமா செலவாகுது. கிட்டத்தட்ட ஒரு ₹250 தான் மேக்ஸிமம் செலவாகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து அது வந்து சஜெஸ்ட் பண்ணுது. ஆனா நான் வந்து $10 அப்படின்னு நான் சொல்லிட்டு குடுத்துக்கிறேன். ஸோ நம்ம பட்ஜெட் டீட்டெயில்ஸ்லாம் குடுத்தாச்சு. இப்போ மந்த்லி என்னோட பட்ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா $10 விச் இஸ் ₹500 இந்தியன் மணிப்படி. ஸோ இது குடுத்துட்டு நான் நெக்ஸ்ட் குடுக்குறேன். இப்போ வந்து இங்க பார்த்தீங்கன்னா, செட் அலர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஸோ இதுல வந்து அலர்ட்டோட கண்டிஷன் இருக்கு. ஸோ இதுதான் வந்து எனக்கு ரொம்ப ஃபேவரைட்டான ஒரு பார்ட். இது என்ன அப்படின்னா, ஸோ நான் இதுல ஒரு டைப் இருக்கும். செலக்ட் டைப்ன்னு கேட்குது. அது வந்து ஆக்சுவலா, ஃபோர்காஸ்டடா அப்படின்னு கேட்குது. ஆக்சுவலா நான் முன்னாடியே சொன்னேன். ஆக்சுவலா எவ்வளோ காசு செலவாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஃபோர்காஸ்டட்னா அந்த அஷ்யூரே வந்து எவ்வளோ காசு செலவாகுது அப்படின்னு சொல்லிட்டு பிரெடிக்ட் பண்றது. ஸோ இது வந்து எப்பயுமே கரெக்ட்டா இருக்காது. ஆல்தோ இட் இஸ் அ சேஃப் சைட் டூ சூஸ். நான் வந்து ஆக்சுவல் தான் நான் சூஸ் பண்ண போறேன். ஸோ நான் ஆக்சுவல் சூஸ் பண்ணிட்டு பெர்சன்டேஜ் ஆஃப் த பட்ஜெட் கேட்குது. ஸோ உங்களோட பட்ஜெட் வந்து $10 கரெக்ட்டா இந்த கிராஃப்ல தெரியுது. ஸோ பெர்சன்டேஜ் ஆஃப் த பட்ஜெட்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 25% ரீச் ஆனதுக்கு அப்புறமே எனக்கு வந்து இமெயில் வந்துரணும் அப்படின்னா, $20ல 25% வந்து என்ன அப்படின்னா, $2.50 ஸோ இந்த டாலர்ஸ் ரீச் ஆகும்போதே எனக்கு வந்து ஒரு இமெயில் வரணும் அப்படின்னா, நம்ம செட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த அலர்ட் கண்டிஷன் 1 மட்டும் இல்ல. நீங்க நெறைய செட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஸோ இன்னொரு அலர்ட் டைப் நான் வந்து செட் பண்றேன். ஸோ இதில ஆக்சுவல் கிரியேட் பண்ணிட்டு இப்போ 25% ஆனதுக்கப்புறம் ஒரு இமெயில் வரணும். அதுக்கப்புறம் 50% ஆனதுக்கப்புறம் இன்னொரு இமெயில் வரணும். விச் இஸ் $5. ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, இங்க இந்த கிராஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெரியும். நம்மளுக்கு 25%க்கு ஒண்ணு இருக்கு. அப்புறம் வந்து 50%க்கு ஒண்ணு இருக்கு. நீங்க இன்னொன்னு கூட கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இன்னொன்னு கூட கிரியேட் பண்ணிக்கிறேன். ஆக்சுவல். ஸோ 75%னா $7.5. ஸோ நம்மளோட டார்கெட் வந்து $10 ஒரு மந்த்லி. அதுல வந்து நம்ம வந்து $25 வரும்போதே எனக்கு ஒரு இமெயில் குடுத்துரு. ஜஸ்ட் நம்மளுக்கு வந்து ஒரு இன்சைட்ஸ் கிடைக்கும். ஓகே நம்மளோட பட்ஜெட்ல 25% வந்து போயிடுச்சு. ஆ அதுக்கப்புறம் வந்து 50% வந்ததுக்கப்புறம் இன்னொரு இமெயில். 75% வந்ததுக்கப்புறம் இன்னொரு இமெயில். அப்படின்னா, இந்த 75% வரும்போது நீங்க வந்து ஏதாவது ஒரு ஆக்ஷன் எடுக்கிற மாரி இருக்கலாம். உங்களுக்கு வந்து ஐயோ! உங்களுக்கு பட்ஜெட் கூடிரும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, அது எந்த ரிசோர்ஸஸ்ல வந்து கூடியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து காஸ்ட் அனாலிசிஸ்ல போயிட்டு,
அதுக்கேத்தபடி நீங்க வந்து அந்த ரிசோர்ஸஸ டெலீட் பண்றதோ, இல்ல வேற ஏதாவது ரிசோர்ஸ் கிரியேட் பண்றதோ நீங்க வந்து பார்த்துக்கலாம். ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து எல்லா அலர்ட் கண்டிஷன்ஸும் நம்ம குடுத்தாச்சு. ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இங்க வந்து ஒரு எரர் மெசேஜ் இருக்கு. ஆக்ஷன் குரூப் ஆர் அட்லீஸ்ட் 1 இமெயில் அட்ரஸ் இஸ் ரிக்வயர்ட். ஸோ இங்க வந்து ஆக்ஷன் குரூப்னு ஒண்ணு இருக்குல்ல. ஸோ இதுல வந்து நம்ம ஒரு குரூப் மாரி ஒண்ணு கிரியேட் பண்ணி, அந்த குரூப்ல வந்து சில இமெயில் ஐடிஸ்லாம் ஆட் பண்ணி, அந்த குரூப்ப வந்து இங்க அசோசியேட் பண்ணோம்னா, அந்த குரூப்ல இருக்கிற எல்லா இமெயில் ஐடிஸ்க்கும் வந்து ஒரு அலர்ட் போற மாரிலாம் நம்ம செட் பண்ணலாம். ஸோ நான் வந்து இப்போ அத நான் சூஸ் பண்ண போறதில்ல. நான் என்ன பண்ண போறேன்னா, கீழ ஒரு இமெயில் அட்ரஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல. இங்க ஒரு இமெயில் ஐடி குடுத்தீங்க அப்படின்னா, இந்த எரர் மெசேஜ்லாம் போயிடும். ஸோ நான் வந்து இந்த இமெயில் ஐடி வந்து ஃப்ரீக்வென்ட்டா நீங்க எந்த இமெயில்லாம் நீங்க செக் பண்ணுவீங்களோ, அந்த இமெயில் ஐடியே குடுங்க. ஸோ அதுதான் வந்து திடீர்னு உங்களுக்கு இமெயில் வந்துச்சுன்னா, நீங்க வந்து பார்ப்பீங்க. டக்குன்னு வந்து ஆக்ஷன் எடுக்கலாம். ஸோ நான் வந்து என்ன குடுக்குறேன் அப்படின்னா, மிஸ்டர் கேயோட இமெயில் ஐடிய குடுக்குறேன். ஸோ தமிழ் டாட் மிஸ்டர் கே டாக்ஸ் டெக் அட் ஜிமெயில் டாட் காம். ஓகே. ஸோ இங்க மோர் தென் 1 எவ்வளவு இமெயில் ஐடினாலும் நீங்க குடுத்துக்கலாம். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, இட் இஸ் ரெக்கமெண்டட் டூ ஆட் அஷ்யூர் ரிப்ளைட் அட் மைக்ரோசாஃப்ட்.காம். ஸோ இந்த இமெயில் ஐடியில இருந்து தான் நம்மளுக்கு வந்து அலர்ட் வரும். இந்த மாரி உங்களோட பட்ஜெட்ல 25% கன்சியூம் ஆயிடுச்சு, 50% கன்சியூம் ஆயிடுச்சு, 75% கன்சியூம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து நம்மளுக்கு வந்து ஸ்பாம் ஃபோல்டருக்குள்ளலாம் போகாம இருக்கணும்னா, இத வந்து நீங்க வந்து ஒயிட் லிஸ்ட் பண்ணிக்கணும். ஓகே. ஸோ நான் இப்போ வந்து இங்க இமெயில் ஐடி ஆட் பண்ணிட்டேன். ஆட் பண்ணிட்டு இங்க லாங்குவேஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்குல்ல. ஸோ அத கிளிக் பண்ணி நம்ம இங்கிலீஷே குடுத்துக்கலாம். இங்கிலீஷ் யுகே அப்படின்னு குடுத்துக்கலாம். ஓகே. இப்போ வந்து நம்ம இந்த பட்ஜெட் கிரியேட் பண்றதுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் குடுத்தாச்சு. நீங்க இங்க இந்த கிராஃப்ல பார்த்துக்கலாம். என்ன மாரி குடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. குடுத்துட்டு இப்ப நான் கிரியேட் அப்படின்னு சொல்லிட்டு நான் குடுக்குறேன். ஸோ இங்க வேலிடேட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஸோ அது எல்லாத்தையுமே கிரியேட் பண்ணிட்டு இருக்கு. ஓகே. ஸோ பட்ஜெட் வந்து இப்போ கிரியேட் ஆயிடுச்சு. ஓகே. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து இங்க பட்ஜெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல. இங்க போனோம் அப்படின்னா, நம்மளோட பட்ஜெட் வந்து இங்க வந்திருக்கணும். ஓகே. காஸ்ட் அலர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொன்னு சொல்ல மறந்துட்டேன். இது வந்து ஒரு மாசமும் வந்து ரீசெட் ஆயிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அடுத்த மாசம் இருக்குல்ல, ஏப்ரல் 1ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா, திருப்பியும் 0லேருந்து கால்குலேட் பண்ணும். 0லேருந்து அந்த $10 வந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு கால்குலேட் பண்ணும். ஸோ மந்த்லி அது ரீசெட் ஆயிட்டே இருக்கும். டார்கெட் வந்து மந்த்லி $10 நான் குடுத்துருக்கேன். ஸோ அதுதான் வந்து என்னோட டார்கெட். அது வந்து ஒரு மாசமும் வந்து ரீச் ஆகுதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து பார்த்துக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த 25% ரீச் ஆகும்போது ஒரு அலர்ட், 50% ரீச் ஆகும்போது ஒரு அலர்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து சென்ட் பண்ணிட்டே இருக்கும். இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். ப்ராக்ரஸ் வந்து இப்போ வந்து எனக்கு 0.00% தான் இருக்கு. ஸோ இந்த மார்ச் மாசத்துல வந்து கூட இந்த ப்ராக்ரஸ் வந்து 0லேருந்து 100 வரைக்கும் கூடும். ஸோ 25% வந்ததுக்கப்புறம் எனக்கு ஒரு இமெயில் வரும். ஸோ அந்த இமெயில் வந்து நான் இந்த காஸ்ட் அலர்ட்ஸ்ல வந்து பார்த்துக்கலாம். ஸோ எனக்கு வந்து எப்போ வந்து இமெயில் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த காஸ்ட் அலர்ட்ஸ்ல நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஓகே. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து எப்படி காஸ்ட்ட வந்து செட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துட்டோம். ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயங்க. எல்லாருமே வந்து இத நீங்க பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ உங்களோட பட்ஜெட் வந்து ஒரு மாசத்துக்கு ஒரு ₹100 இருக்கலாம், ₹200 இருக்கலாம். ஸோ அத வச்சுட்டு நீங்க வந்து ஒரு 3 அலர்ட்ஸோ, 4 அலர்ட்ஸோ, 5 அலர்ட்ஸோ நீங்க எவ்வளோ வேணாலும் அதில கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இது பண்றது வந்து ரொம்ப நல்ல விஷயம். ஸோ இப்போ வந்து கொஞ்சம் ஐடியா கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். எப்படி வந்து காஸ்ட் வந்து அனலைஸ் பண்றது, எப்படி வந்து பட்ஜெட் செட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தேங்க்ஸ் ஃபார் லிசனிங்க. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஸோ இதே மாரி இன்னொரு வீடியோல நம்ம பார்க்கலாம். ஸோ அன்டில் தென் சியர்ஸ். பாய்.